வேடன் இந்த ராப் பாடகர் மேல் சட்டை போடாமல் இருக்கிறதுனால சமூக சீர்கேடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சில கூட்டம் கத்திக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட ஒரு கேள்வி. உயர் சாதின்னு சொல்லப்படக்கூடிய சில பேர் ஒவ்வொரு வீடுகளுக்கும் தெரியாத வீடுகளுக்கு போகும்போதும் கூட அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் முன்னாடி சட்டை இல்லாமல் தானே உட்காந்து சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவன் செய்கிறது சரி, அவன் செய்யக்கூடிய விஷயங்களில் நியாயம் இருக்குது, அவனால் சமூக சீர்கேடு ஏற்படலை. ஆனால் இவன் மேடையில் நின்றுட்டு ஒரு பனியனை போட்டுட்டோ இல்லை பனியன் போடாமலையோ ஒரு ஆண் மேடையில் நின்று பாடுறதுனால மட்டுமே சமூக சீர்கேடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு கொந்தளிக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்த ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு வசைபாடக்கூடிய பதிவு தான் இது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, வேடனை பற்றிய முழு தகவலுடன். இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேடன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தை. அடுத்து நான் எழுதக்கூடிய கவிதைகளில் ரேப் பாடலில் யாரை பற்றி எழுத போகிறேன் அப்படின்னா, இந்த 10 தலை 10 கலை என்னுடைய பெரும்பாட்டன் யார், ராவணனை பற்றிய வார்த்தைகளை தான் நான் எழுத போகிறேன். எனக்கு ராவண தெரியாது, ஆனால் நான் அறிந்த என்னுடைய பெரும்பாட்டன் ராவணனை பற்றிய வார்த்தைகளை நான் எழுதி முடிக்க போகிறேன். அப்படிப்பட்ட பாடல் வரிகள் வெளியில் வந்து விழும்போது அதை கேட்கக்கூடியவர்கள் நிச்சயமாக பதறுவாங்க. இது இந்துத்துவாவை கடைபிடிக்கக்கூடிய நபர்களுக்கு எதிரான வார்த்தைகளாக கூட இருக்கலாம் அப்படின்னு அவர் பேட்டிகளிலேயே பதிவு செஞ்சிருந்தார். அந்த பாடல் வரிகள் வெளிவரும்போது ஏன் என்னைய வந்து கொலை செய்வதற்கு கூட இவர்கள் திட்டமிடுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செஞ்சிருந்தார். இது எல்லாமே அவருடைய பேட்டிகளிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்குமே இங்கே பெரிய வித்தியாசம் இருக்குது. வார்த்தைகளில் அல்ல, வாழ்க்கையில் கூட. பாரதியார் இன்னைக்கு தமிழ் சமூகம் அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் அதே பாரதிதாசன் அப்படிங்கிற பச்சை தமிழனை ஏன் நம்ம மறந்துட்டோம், ஏன் கொண்டாடாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழுந்தது. அப்படின்னா வேடனை ஏன் வந்து அமுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பாரதியார் எழுதிய கவிதைகளில் எனக்கு காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நிலத்துக்கான ஒரு போராட்டமாகவோ இல்லை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்க்கும்போதோ அதை படிக்கும்போதோ வந்து சில உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படலாம். மீசையெல்லாம் வச்சுருக்காரு, பெரிய ஆளாக இருப்பார் போலப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாரதிதாசனை பற்றி நீங்கள் பெரிய லெவலில் அறிஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அவன் எழுதிய இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப தேவையான வார்த்தைகள். இவன் ஈழத்தமிழன் அல்ல, இலங்கையை ஆண்ட வீரத்தமிழன். தென் திசையை பார்க்கின்றேன் என் சொல்வேன் என்றன் சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரிக்குதரடா. அன்றந்த இலங்கையினை ஆண்டபர தமிழன் ஐயரடு திசைமுகத்தும் தன் புகழை வைத்தோள். குன்றெடுக்கும் பெருந்தோளான் கொடை கொடுக்கும் கையான் குள்ளநரி செயல் செய்யும் குற்றத்தின் குற்றம். என் தமிழர் மூதாதை என் தமிழர் பெருமான் ராவணன் கான் அவன் நாமம் இவ்வுலகம் அறியும். வஞ்சக விபூசணனின் அண்ணன் என்று தன்னை வையத்தார் சொல்லும் ஒரு மாவலிக்கு அஞ்சும் நெஞ்சகனை நல்யாளின் நரம்புதனை தடவி நிறைய இசை செவியமுது தரும்புள்ளவர் தன்னை வெஞ்சமரில் சாதல் வர நேர்ந்திடினும் சூழ்ச்சி விரும்பாத பெருந்தகையை தமிழ் மறைகள் நான்கும் சஞ்சரிக்கின்றன அவனை வாழ்த்துகின்ற தமிழன் தமிழன் என்பேன் மறந்தவரை சலக்கரடச் சொல்வேன். வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசை ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும். சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை எதிர்நோக்கி தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரச்செயல்கள் மிக வேண்டும். கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும், ராவணன் தன் கீர்த்தி சொல்லி அவன் நாமம் வாழ்த்த வேண்டும்னு பாரதிதாசன் எழுதி இருக்கக்கூடிய பெருமை மிகுந்த வார்த்தைகள் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா ராவணனுக்கு சொந்தமான வார்த்தைகள். அவரை போற்றி புகழக்கூடிய வார்த்தைகள் தான் இடம்பெற்றிருக்கும். இப்படிப்பட்ட வரிகள் தமிழனுக்கு உணர்ச்சி பெருக்கூட்டக்கூடியது. ராவணனுடைய பெருமையை, உன்னுடைய முப்பாட்டினுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்தக்கூடியது. இந்த வரிகளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட மறந்த தமிழன் பாரதியார் சொன்ன வார்த்தைகளை மட்டும் பெருசாக இன்ன வரைக்கும் வந்து ஸ்கூல்லையும் காலேஜஸ்லையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுக்குமான வேறுபாடை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேடன் ஏன் அமுக்கப்படுறாரு அப்படிங்கிற அந்த விஷயமும் உங்களுக்கு புரியும். ஸோ இவ்வளவு தூரம் வேடன் வெளியில் வராமல் தடுத்து நிப்பாட்டினாங்க. ஒரு பீரியடில் வந்து
போலீஸ்காரங்களை விட்டு வேடனை வந்து கைது செஞ்சு தெருவில் அழைச்சிட்டு போனாங்க. அதே காவல்துறை அதிகாரிகள் அடுத்த கட்டமாக அவரோட ரேப் பாடல் பாட வரும்போது கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தில் இருந்து அந்த பாதுகாப்பாக ஒரு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு காவல் அதிகாரிகள் எல்லாருமே வாசலில் நின்று அப்படியே மேடைக்கு அவரை அப்படியே பொத்துனாப்பில் கூட்டிகிட்டு வராங்க. எவ்வளவு முக்கியமான விஷயம்! இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை கற்றுக்க வேண்டிய விஷயம் அதுதான். எவன் உன்னைய ஒதுக்குறானோ, எவன் உன்னைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறானோ, அவன் முன்னாடி நிமிர்ந்து நின்று அவன் முன்னாடி மானத்தோடையும் வீரத்தோடையும் தீரத்தோடையும் எழுந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான ஒரு இளைஞன் தான் இந்த வேடன். இவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையன், 1995 வந்து பிறந்திருக்காரு. ஆனால் இவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது கேரளாவை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு கடந்து இலங்கை வரைக்கும் இவருடைய பெருமையை உயர்த்தி இருக்கிறது. ஒரு ஈழத்தாயினுடைய மகனாக பிறந்த இவருக்கு இப்போ கிடைக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. கூடிய விரைவில் இவர் அரசியலுக்குள் களம் கண்டு தான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்திற்காக, இளைஞர் கூட்டத்திற்காக இவர் நல்ல வழியில் 4 விஷயங்களை சொன்னார் அப்படின்னா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்கும். அதே நேரத்தில் ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இந்துத்துவாவுக்கும் மற்ற சில குரூப்புகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் இவர்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இவர் பதிவு செஞ்சிருந்தார். அதற்காக இவர் கண்டனங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டார். மாறாக மோடி அவர்களுக்கு எதிராக இவர் உதிர்த்த வார்த்தைகள் பாஜகவை ரொம்ப கொந்தளிக்க வச்சது. ஸோ ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இவர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்களையும் இப்போ நொங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ஐஏ. அது மட்டுமல்ல, இலங்கையில் இருந்து இவர் பூர்வீகம் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இயக்கத்திற்கும் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லக்கூடாது, சொன்னோம் அப்படின்னா அதை பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய 2009 எந்த மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய குழு ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்தாங்களோ அதே மாதிரியான ஒரு பெரிய போராட்டம் அப்படிங்கிறது இவரில் இருந்து ஸ்டார்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. ஆனால் இவர் சமூக நீதிக்காகவும் தன்னுடைய மக்கள் சாதியால் கட்டுண்டு கிடக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் அவங்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது தான் இவர் எழுதி இருக்கக்கூடிய வார்த்தைகளில் இருந்து தெளிவாக தெரியுது. 2வது, 6 கிராம் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேற ஒரு அடையாளப்படுத்தி இந்த மக்கள் முன்னாடி காட்ட முயற்சி பண்ணாங்க. ஆனால் வெளியில் வந்த அவர் என்னைய மாதிரி யாரும் தவறான பாதைக்கு போயிடக்கூடாது, நான் செய்த தவறிலிருந்து மீண்டு வர முயற்சிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணியிருந்தார். எப்பயுமே இந்த ஹனி ட்ராப் அப்படிங்கிறது பெரிய பெரிய ஆள்களுக்கு நடக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் இவருக்கு நடந்திருக்கு. மீ டூ அப்படிங்கிற அந்த புகார்லையும் இவர் சிக்கியிருக்கார். ஆனால் அதில் இருந்தும் என்னை பார்த்த உங்களுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது வேறு. ஆனால் உங்களை எந்தாவது ஒரு வகையில் வந்து நான் காயப்படுத்தியிருந்தேன் அப்படின்னா அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இவர் பதிவு செஞ்சிருந்தார். இவருடைய பேச்சு அப்படிங்கிறது தன்னை உருமாற்றி கொண்டு இருக்கிறார். ஒரு தவறு செய்கிறாரு அப்படின்னா அந்த தவறில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு திருந்திய மனிதனாக இந்த சமூகத்திற்கு தன்னை அடையாளப்படுத்த நினைக்கிறார். நான் பாணனல்ல பறையனல்ல அப்படின்னு தான் குறிப்பிட்ட சாதிக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சாதிய மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அவங்க வந்து உயர் சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாகட்டும், தாழ்ந்த சாதின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியால் சொல்லப்படக்கூடிய நபர்களாகட்டும், இவங்க எல்லாருமே சாதி அப்படிங்கிற அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த விட்டு உடைச்சிட்டு வெளியில் வரணும், சாதிங்கிற அடையாளத்தையே திறந்துட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் வேடனுடைய பாங்காக நான் பார்க்குறேன். இன்னொரு புறம், வியர்வை உடை மங்காது கனவில் கட்டப்பட்ட கோட்டைகளுக்கு ராஜாவும் நாங்கள் தான், மந்திரிகளும் நாங்கள் தான் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்தமான இளைஞர்களுக்கு இந்த சாதிங்கிற அந்த அடிப்படை தத்துவத்தை விட்டு வெளியில் வந்து பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வரமாக இவரை பார்க்குறாங்க எல்லாருமே மக்கள். தமிழனுடைய மரபணு ரொம்ப வீரியமானது, வித்தியாசமானது. இதை வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 4ஆம் ஆண்டு விழாவில் சூப்பராக வந்து அவர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆனால் இவர் போய் கலந்துக்கிட்டால் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கத்தக்கது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அந்த அரசு என்னை கூப்பிடுது, அந்த அரசினுடைய நிகழ்ச்சியில் போய் நான் கலந்துக்கிறேன், அவ்வளவுதானே தவிர நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கிடையாது, நான் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முத்திரை குத்தாதீங்க.
அப்போது வேடன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பொதுவான வார்த்தையாக்கப்படுது. அதை தான் வந்து அவர் இங்கே சொல்ல வர்றாரு. ஸோ சின்ன வயசில் மீன் பிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவர் எப்படி அர்ஜுனன் வந்து சரியாக இலக்கை நோக்கி மட்டுமே தன்னுடைய பயணத்தை வச்சுருந்தாரோ அதே மாதிரியான ஒரு வேட்டைக்கார வேடனாக மீனை சரியாக குறிபார்த்து எய்வதில் திறம்பட இருக்கக்கூடிய அவருக்கு தான் வந்து இந்த வேடன் அப்படிங்கிற பட்டத்தை நண்பர்கள் சேர்ந்து கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அந்த பேரை வச்சுக்கிட்டு ஒரு சிறு வயதிலேயே வந்து எடிட்டிங் துறையில் வந்து அங்கே போய் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸ் பாயாக வேலை பார்த்தவர். அதற்கு பிறகு அலுவலகத்துக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி அந்த இடத்துல அவர் சில விஷயங்களை கற்றுக்கிட்டு என்ன எழுதுனா இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நம்ம போய் சேருவோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுக்கான தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான வார்த்தைகளை எழுதியிருக்கார். அதனால தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் அவ்வளோ தூரம் ரீச் ஆகுறாரு. அவருடைய கழுத்தில் இருந்த புலிப்பல்லுக்காகவே அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. பொருள் உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, அன்பளிப்பாக வந்தது. பட் நீங்கள் கார்னர் பண்ணுறதுக்காக வந்து இதை பற்றி பேசுகிறீங்க, இருந்தாலும் ஓப்பன் பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க, நானே இது வரைக்கும் அதை பார்த்தது கிடையாதுன்னு சொல்லி அதுலேயும் அவர் கைது செய்யப்பட்டு வெளியில் வந்தார். தொடர்ச்சியாக ஆளக்கூடிய மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய என்ஐஏவால் விசாரணையும் இவர் மேலே நடத்தப்படணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி அவரை வந்து ஒரு சேஃப்கார்டில் வச்சிருக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு கருப்பு சட்டை போட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனை இவ்வளவு தூரம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பெரியார் அப்படிங்கிற வார்த்தையை அவர் உதிர்த்தார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மையப்படுத்தி அவரை ஒரு டீமுக்குள்ளே அவரை சொருக பார்த்தாங்க. திராவிடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே சொருக பார்த்தாங்க. ஆனால் அவரை நைஸாக நழுவி பெரியார் அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் அதை நிப்பாட்டினார். இந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் என்ன ஆகணும், தான் யாராக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் தீர்மானிக்கிறார். அவர் தேசியத்தை பற்றிய கொள்கை உடையவரா அப்படிங்கிறத அவர் தான் விளக்கணும். அவர் விளக்கும் வரைக்கும் மற்றவர்கள் அதை பற்றி பேச முடியாது. அவர் திராவிடனா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இங்கே பெரிய அளவில் கேள்விகளாக எழுப்பிக்கிட்டு இருக்காங்க சில பேர். அவன் வந்து சாதாரண ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் தான் இங்கே பாடல்களாக வெளியில் வருது. அந்த வெளிவரக்கூடிய பாடல்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அவங்க வாழ்கிறதுக்கான வாய்ப்பை வந்து இன்றைக்கி கேரளா மட்டுமல்ல தமிழ் சமூகமும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஒரு சொர்ணபூமி அப்படிங்கிற இடத்துல பிறந்த ஒரு ஒப்பற்ற தமிழ் மகன் இந்த கேசரி அப்படிங்கிற பத்திரிகையால் தான் ஃபஸ்ட்டு அவர் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். சாதிய தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முத்திரை குத்துச்சு அந்த பத்திரிக்கை. அந்த பத்திரிகை எழுதிய வார்த்தைகள் மூலியமானா அடுத்தடுத்து வந்து பெரிய அளவில் அவர் பேசுபொருளாக மாறியிருந்தார். 2020 இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் அந்த டயத்தில் வந்து அதற்கு பிறகு அவர் எழுதியிருந்த அந்த வார்த்தைகளும் இந்த குத்தம் த்ரம் அப்படிங்கிற அந்த வீடியோ சாங் வந்து பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருந்தது. அப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு அவர் அறிமுகமானார். ஆனால் 2020 வந்து வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் பீப்புள் அப்படிங்கிற அந்த பாடல் மூலியமாகவும் மக்களுக்கு அறிமுகமானார். இப்படி வந்து தொடர்ச்சியாக மக்களுக்கான பாடகனாக அவர் இருக்கார். ஆனால் அவர் மேலே தனிப்பட்ட விமர்சனங்கள் மூலியமா அவரை மழுங்கடிக்க செய்வதற்கான எல்லா கேட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க சங்கி கூட்டம். இந்த சங்கி கூட்டத்திலிருந்து அவர் சிறப்பாக தப்பித்து பெரிய அளவில் அரசியல் களம் கண்டு மக்களுக்கான அரசியல் தத்துவங்களை அழகாக கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. அதை சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.